தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் சகாப்தம் இன்று அரங்கேறி வருகிறது. திராவிட கட்சிகளின் அரை நூற்றாண்டு கால ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. இன்று நடைபெற்று வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தமிழகமே வியக்கும் வண்ணம் தாவேகா முன்னிலை வகித்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் 113 இடங்கள், அதிமுக 70 இடங்கள், திமுக 50 இடங்கள், மெஜாரிட்டிக்கு தேவையான 118 இடங்களை நெருங்கி வரும் நிலையில் விஜயின் அரசியல் சுனாமி தமிழகத்தின் அரசியல் வரைபடத்தையே மாற்றியுள்ளது. ஆளுங்கட்சியான திமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அக்கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் கட்சி மாநாட்டிலும் பல அதிரடி வாக்குறுதிகளை அளித்திருந்தார். தற்போதைய சூழலில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் போடும் முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. திமுக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு போட்டியாக விஜய் தனது தேர்தல் அறிக்கையில் மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்ற பெயரில் மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். 60 வயதிற்கு உட்பட்ட குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் தகுதி அடிப்படையில் இந்த தொகை நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். இதுவே அவரது முதல் கோப்பாக இருக்கும் என தெரிகிறது. விவசாயிகளின் கடும் எதிர்ப்பை சந்தித்து வரும் பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்தை தாவேகா ஆட்சிக்கு வந்தால் ரத்து செய்யும் என்று விஜய் உறுதியளித்திருந்தார். விளைநிலங்களை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் அனுமதிக்க மாட்டோம் என்ற அவரது நிலைப்பாட்டின்படி பரந்தூர் திட்டத்தை நிறுத்துவதற்கு அரசாணை அவரது முதல் நடவடிக்கைகளில் ஒன்றாக இருக்கும். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, மாணவர்களின் கல்வி கடன்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும். அரசு பணிகளில் முறையான கால அட்டவணையின்படி தேர்வுகள் நடத்தப்பட்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். இளைஞர்களுக்கு பயிற்சி மற்றும் உதவித்தொகையுடன் கூடிய புதிய வேலைவாய்ப்பு திட்டங்கள், விவசாயிகளின் நலன், நெல் மற்றும் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துதல், விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி, பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய அஞ்சலி அம்மாள் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். அரசு பேருந்துகளில் பெண்களுக்கான இலவச பயணம் தொடர்வதோடு பாதுகாப்பிற்காக பேனிக் பட்டன்ஸ் பொருத்தப்படும். நிர்வாக சீர்திருத்தம், ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகம், முக்கிய மாவட்டங்களில் அரசு நிர்வாகத்தை மக்களுக்கே கொண்டு சேர்க்கும் வகையில் வட்டார வாரியான குறைதீர் மையங்கள், சுகாதாரம் மற்றும் மின்சாரம், இலவச உயர் சிகிச்சை மையங்கள் விரிவாக்கம், வீட்டு உபயோக மின்சார கட்டணங்களில் சலுகைகள் மற்றும் சீரமைப்பு. தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்பி அளித்த இந்த தீர்ப்பை ஏற்று விஜய் முதல்வராக தலைமை செயலகத்திற்கு செல்ல தயாராகி வருகிறார். இன்று மாலைக்குள் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியலில் புதிய உதயத்தை மக்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.